நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டி மீடியா தமிழ். எத்தனை நாமாங்க அங்கே நாமாங்க உலக பேசாதங்க, யாரும் பேசக்கூடாது. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். வழிபாதையில் இடம் விட்டு கொடுத்துருக்கான். சேர் கொடுக்கணும். மக்களே, பள்ளி கொண்டேன் மாயனோ, பள்ளி கொண்டேன் திருக்கடலில், பள்ளி கொண்டேன் அறிந்த குருமூர்த்தி கைலைக்கு வடபுறத்தில் எனக்கு கனத்த திட்டு பாறையுண்டு. என்னை தேவாதி தேவரெல்லாம் தேர் கொண்டு அழைக்கார்கள். நானோ கலிக்கரையை தானளித்து கடற்கரையை பார்க்கும்போது சந்திரனும் சூரியனும் சண்டை போட்டு தான் மறைவார். உங்களை படைத்ததினால் எனக்கு ஏதும் பலனும் இல்லை. இந்த வெள்ளாமை மீதிருந்து என் மக்களே விளையாடி வரேன் மக்கா. 13 குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். எங்கு எங்கு போனாலும் எனக்கு இரவு பகல் ஆக கண்டேன். 1.5 வருஷத்துக்குள்ள கணவனை சாவு கொடுத்துட்டு வந்திருக்க ஆளுக்கு வாங்கம்மா. 1.5 வருஷத்துக்குள்ள ஓடியா ஓடியா ஓடி யாரு ஆமா நீதானா? எந்த ஒரு என்னை கும்பிடாது, என்னை கும்பிடாது. எந்த ஒரு மேல பாரு. இப்ப என்ன கேட்க போற? இறந்து போச்சு, இதுக்கு அடுத்தது என்ன வேணும் அதை கேளு. முதல்ல
ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் மீண்டும் வையகத்தில் வரமாட்டாங்க. இப்ப ஜாமியார நாளைக்கு செத்து போயிட்டு அடுத்த யாருக்கும் வர போறாரு, வரமாட்டாரு. போனதா இதுக்கு அடுத்தது ஐயாட்ட என்ன கேட்க போறேன்? பொருள் களவு கொடுத்தாச்சு, அது பொருள் களவு கொடுத்தவரை போனதுதான். ஐயா அந்த பொருளுக்கு என்ன எனக்கு என்ன பதில் சொல்லுங்க, இதான் கணக்கு. இப்ப அவர் மாண்டு போயிட்டாரு, இதுக்கு அடுத்து நீ ஐயாட்ட கேட்க என்ன கேட்க போற? ஐயா எனக்கு சுகத்தை கொடும், என் மக்களுக்கு நல்ல வழியை சொல்லும், இது போல யாருக்கும் மரணம் வரக்கூடாது. சொல்ல புரியுதா? இதுக்கு மேலே யாருக்கு இள வயசுல இப்படி ஒரு மரணம் வரக்கூடாது, இழைப்பு வரக்கூடாது. இதான் நீதி, இதான் நியாயம், இதான் தெய்வத்திட்ட கேட்க முடியும். இப்ப என்ன கேட்க போற? பிரச்சனையே கேட்கல, கணவர் மாண்டு போயிட்டாரு, இதுக்கு அடுத்தது ஐயாட்ட என்ன வேணும் அதை கேளு. இந்த மாதிரி எங்க யாருக்கும் இந்த மரணம் வரக்கூடாது, சரியா? இள வயசுல இந்த மரணம் வரக்கூடாது, ஜாமியார் வரை 50 வயசுல சாவட்டும் அப்படி கேளு. 50 வயசு 55 வயசுல ஜாமியார் மாதிரி சாவட்டும் அப்படி கேளு. என் வயசுல யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, எனக்கு சுகத்தை கொடும், என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடும், எனக்கு பிழைக்க வழி, இதுதான் கேட்கணும் இறைவன்ட்ட. என்ன கேட்க போற? என்ன வேலை? என்ன ரூபா கொடுத்துருக்கியா வேலைக்கு இல்லையா? சரி, சித்திரை மாசம் வாங்கி தர ஏத்துக்கிடுதியா? இது பக்கத்து பேப்பர் உனக்கு அரசு உத்தியோகம் வேணுமா என்ன வேணும்? சித்திரை மாசம் வாங்கிட்டார், அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசம் வாங்கிட்டார். வேற என்ன கேட்க போற? அதை கேட்காத, அது முடிஞ்சு போச்சு. அது கேட்காதேன்னு சொல்ல, இறந்ததை பத்தி கேட்காத. இருந்தாதான் சொல்ல முடியும், என் இஷ்டத்துக்கு சொல்ல முடியுமா உனக்கிட்ட? ஏன் ஆமா அப்படி செஞ்சா அப்படிதான் சொல்ல முடியாது. ஏட்ல என்ன எழுதி வச்சிருக்கோமோ அதான் சொல்லுவோம். இப்ப உன்னைய கூப்பிட்டா ஐயா பேசிட்டாரு, இனி இப்படி ஒரு மரணம் யாருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கோ. அப்படி கேளு, ஐயா இந்த மாதிரி மரணம் நீ யாருக்கும் வரக்கூடாது, எல்லாம் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படி கேளு, சரியா? வேற கேட்க போற? சித்திரை மாதம் வேலை வைத்தார், ஐயாவுடைய பொறுப்பு உன் பிள்ளைகளை காப்பாத்துது, குஞ்சி காப்பாத்து. வேற கேட்க போறேன்? அதுக்கு தானே சொல்லு, கூட 2 வாரம் வந்து ஐயா கும்பிட்டுட்டு போ, ஐயா உன் குறைய அவரே மாத்தி தருவாரு. அது எனக்கு தெரியாது. அதாவது இதுல என்ன விஷயம் அப்படின்னாக்கி, இதுல இருக்கையில ஒரு பேர்வாதி ஆளு ஐயா வார வரக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். இருக்கையில ஒரு பாதி ஆளு வார ஐயாவை பார்க்க வரக்கூடியது, மீதி ஆள் பூரா ஐயாட்ட கேட்க வரக்கூடியது. சொல்ல புரியுதா? இவர்கிட்ட வந்தாச்சுன்னா லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் கிடைச்சாலும் ஐயா நீர் எங்களை காப்பாற்றணும்னு வந்துட்டாக்கி அவரு ஒதுக்கி காப்பாத்திக்கிடுவாரு. ஆபத்து வந்தா ஒதுக்கி என் பிள்ளை காப்பாத்திக்கிடுவாரு. நம்ம ஏனோ காரணம்னு சொல்லி வந்தா எனக்கு என்ன அப்படின்னு விட்டுருவாரு, சரியா? எனக்கு அப்படிலாம் யாருக்கு டெய்லி 1000 ரூபாய் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஐயா பார்த்துக்க, இதுக்கு மேல உள்ள சஞ்சலம் உனக்கு எது வராது, சரியா? ஆடும் பொருள் அசையும் பொருள் அத்தனைக்கும் அதிபதி நான், குடியிருந்து உலைகள் செய்வேன் இந்த கோமாளி இத்தனும் நான். யார் பசியோட இருக்க ஒரு ஆள் இருக்கு கொடுங்க. பசியோட இருக்காளே ஒரு வாங்க. நான் தான் ஏமா பசியோட இருக்காளே யார் வாங்க. வழி விட்டு வணக்கம்மா பசி. இந்த ஊரு இந்த வாக்குளம் அங்க இருந்து இருக்குங்க வாரிய. அங்கதான் ஐயா இருக்காருல்ல, அங்க என்னதான் சொன்னாரு?
இங்க கொண்டாங்க. இல்ல அங்க என்ன சொன்னாரு வாக்குளத்துல ஐயா? அவரு சீமாமுல அவரை விட்டுட்டியா அங்க வந்தியே? சரி என்ன சொன்னாரு? சரி போகும்போது வரும்போது எசிக்கமான கூப்பிட்டு போறாரு, என்ன அர்த்தம்? அவன்கிட்ட கேளுமா, போகும்போது வரும்போது இப்படி எசிக்கமான கூப்பிட்டு போறாங்க எதுக்கு? யார் பேரு? ஓ அதனால கூப்பிடுவாரோ? இப்ப அவதான் கூட இருக்கா, என்ன செய்ய போற? அங்க சீமா இருக்காரு, அவர் பேரை விடக்கூடாதா? நீ கும்பிடு. என் வாக்குளத்துல ஐயா இருக்காரு, அந்த பேரை கும்பிடக்கூடாதா? நாராயணார கும்பிடலாம், ஆதி வைகுண்டம்னு கும்பிடலாம், பெரியவன் கும்பிடலாம். மாத்தி கொடுக்கணும். படிப்போ படிப்போனே போன போன எப்படி வைக்க வரியா போறேனே பெருமாள் இருக்காரு இல்லையா, பெருமாள் போயிடா. எப்ப போவிய? அது பிறகு இருக்க மாட்டாரு பெருமாள். ஏமா நீ கோயிலுக்கு போக வேண்டாம், போகக்கூடிய அந்த வழியில் இப்படி கும்பிட்டு போக தெரியாதா? ஏய்களை போய் கும்பிடத்தானே செய்தியே, அது பெருமாள் கொடுக்க முடியாதா? சாப்பாடு எப்படியா? யார் பச்சி விளையா? சாப்பாடு இப்ப ஏடு பார்த்தாலும் நீ கூப்பிட்டுக்காரு. உனக்கு உன்னுடைய ஏடை பார்த்துதான் ஐயா கூப்பிட்டுருக்காரு, கூப்பிடல. உன்னுடைய ஏடை பார்த்து ஐயா கூப்பிட்டுருக்காரு. அப்ப நீ 100 பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்ப ஐயா நம்மளுக்கு மாத்தி கொடுத்துட்டாரு. சீமையால நீங்க சீக்கிரம் நம்ம மாத்தி இருந்தா நினைச்சுக்கோ. கூட 2 வாரம் வந்து பெரியவர் பார்த்து ஐயா நீரா என் தகப்பன், நீதான் என் தகப்பன் சுவாமி, வேற யாரும் கிடையாது. சரியா? அப்படி நீ ஒப்படைச்சிரு. அதுக்கு பிறகு ஏதாயிரம் குற்றம் தான் வந்துக்காரு. சரியா? அப்படியா வேலை கட்டுமோ? அடுத்த வாரம் வருமே சொல்லுவோம். அடுத்த வாரம் வாங்க. அப்புறம் சாப்பிடுங்க, காணலாம் வந்து வைக்கிடுங்க. சாப்பாடு ஏகப்பட்ட இருக்கு, ஏகப்பட்ட சோறு இருக்கு. தர்ம குணம் கொண்டவரு இவர், வந்து தர்ம குணம் கொண்டவரு. சரியா? உன்னை படைச்சவரு, உன்னைய காப்பாற்றக்கூடிய ஆதி வைகுண்டம் போ. எண்ணிலடங்க சோதிரூபன் மண்ணடங்கி நான் இருக்கேன். என்னை பார்த்தால் பவுசு உண்டு, உங்களுக்கு பார்க்கடல் தீர்த்த உண்டு.
அது யாரோ 3 லட்சம் ரூபா பேங்க்ல நடக்க யாருன்னு கேளுங்கயா. 3 லட்சம் ரூபா யாரும் பேங்க்ல போட்டுக்கோ. ஆனா அந்த வீட்டுல ஆளுங்க 3 லட்சம் ரூபா பேங்க்ல கிடக்கும். 3 லட்சம் ரூபா பேங்க்ல போட்டு யாரு வாங்க? யாரு வாங்க? கணக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. அப்படிதான் கணக்கு வரும். 3 லட்சம் பேங்க்ல கிடக்கு. வாங்க வாங்க. பேங்க்ல கிடக்கும். பேங்க்ல நடக்கும். ஆனா நீ பின்னாடி வாங்க 3 லட்சம் ரூபா பேங்க்ல கிடக்கும். அவங்க கணக்கு வந்திருக்கு வாங்க. 3 லட்சம் யாருக்கு பேங்க்ல கிடக்கு? வாங்க ஆள் இருக்கு. ஆள் இருக்கு. சொல்ல மாட்டேன் வாங்க. 3 லட்சம் ரூபா பேங்க்ல கிடக்கும். யாராவது வெக்கப்படாம வாங்க. அம்மா யோசிங்க. 3 லட்சம் ரூபா யாருக்கு பரவாயில்லை சொல்ல கூடாது. 3 லட்சம் ரூபா பேங்க்ல கிடக்கு. 3 லட்சம் ரூபா பேங்க்ல கிடக்கும். 3 லட்சம் ரூபா. அப்படிதான் கணக்கு வந்து வாங்க. அப்படிதான் கணக்கு வரும். அதான் அதான் சொல்லி கொடுக்குறோம். உங்க பேங்க்ல 3 லட்சம் ரூபா கிடக்கு. பேங்க்ல போட்டு 3 லட்சம் ரூபா இருக்கா வாங்க. ஆமா. ஆள் இருக்கலாம். இந்த வாங்க. வந்தது 3 பேரு. வந்தது 3 பேரா? அதுல ஒரு ஆளுக்கு தான் 3 லட்சம் ரூபா பேங்க்ல கிடக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள அங்க ஒரு இறப்பு நடந்திருக்கு. 1.5 வருஷம் முன்னாடி ஒரு இறப்பு நடந்திருக்கான். வரேடா. வாங்க நம்ம தான் கூட பரவாயில்லை சொல்ல மாட்டேன். ஆள் இருக்கலாம். எனக்கு பணம் கிடக்கு பார்த்தாச்சு. பணம் கிடக்கா 3 லட்சம். வந்தது 3 பேரா? 1.5 வருஷம் முன்னாடி அந்த வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்கு. வாங்க. போதுமா இன்னும் சொல்லணுமா? ஒரு 2.5 சென்ட் இடமும் வாங்கி போட்டிருக்கு. 2.5 சென்ட் இடமும் வாங்கி போட்டிருக்கான். அதே ஆளு. வாங்க. அடையாளம் இல்லையாச்சு. 2.5 சென்ட் இடம். ஆனா இருக்கு 2 சென்ட் தான். 2.5 சென்ட் வாரேடா. வாங்க. வாரேடா இல்லையா? நல்ல பேர் வாங்க. சரி வரலையாமோ? வரல ஒண்ணு. சரி. கோடை இடி முழங்கும் எனக்கு அட்டி சரப்பொழியும். அந்த வெடி தயார் பண்ண ஊர்ல இருந்து ஆளுங்க ஐயா கேளுங்க. வெளியில ஊர்ல இருந்து யார் வந்திருக்கா? ஆஹா வெடி தயாரிக்க ஒரு ஊர்ல எனக்கு தெரியாது. ஆமா அது எந்த ஊர்ல இருக்கலாம். வெளியில இருக்கிற ஊர்ல இருந்து யார் வந்திருக்கா? வாங்க. வெடி தயார் பண்ணக்கூடிய ஊர்ல இருந்து ஆளுங்க இருக்கு. வாங்க. வெடி தயார் பண்ணக்கூடிய கணக்கு வரும். வாங்க. என்ன வெளி பேட்டில வேலை பார்க்கக்கூடிய ஆள் இருந்தா வாங்க. ஆஹா தயாரிக்கக்கூடிய ஊர்ல இருந்து ஆளுங்க இருக்கு. தயார் பண்றக்கூடிய ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்கான். என்ன நீங்க வாங்க அப்படி ஆள் வந்திருக்கா. வாங்க. அங்க பெரிய சிவன் கோயிலா இருக்கு. பெரிய சோமையெல்லாம் இருக்கா? அந்த ஊர்ல வெளியில பெரிய சோமையெல்லாம் இருக்கா? இப்ப யோசனை பாருங்க. பிறகு வந்து அப்புறம் நாம சொல்லக்கூடாது. நான் தான் சொல்ல மாட்டாரு பாத்துக்கோங்க. வெடி தயார் பண்ணக்கூடிய ஊர்ல இருந்து வந்திருக்காரு. வாங்க. வந்திருக்கா. அந்த ஊர்ல இருந்து ஒரு சிவகோயில் இருக்கா. வாங்க. பெரிய கோயில் இருக்கா. என்ன என்ன ஆள் இருக்கியா? ஆள் இருக்கு. வாங்க. ஆள் இருந்து ஆள் இருக்கா. வாங்கம்மா. ஆனாலும் பெண்ணாலும் அந்த குடும்பத்துல இருந்தாலும் வாங்க. ஏமா வெடி தயார் பண்ணக்கூடிய ஊர்ல ஆளுக்கு தெரியாதா? அந்த ஊர்ல பெரிய சாதிக்கு சாதி மாற்றம், குலத்துக்கு குலமாற்றம். அத்தை ராத்திரியில் கல்யாணம். ராத்திரி கல்யாணம் முடிச்சவங்க வாங்க. ராத்திரி கல்யாணம் முடிச்சது யாரு? வாங்கம்மா. இரவுல கல்யாணம் முடிச்சவங்க ஆள் இருக்கியா? வர மாட்டேங்கிறேன். என்ன செய்ய? நைட்ல கல்யாணம் வாங்க. சிரிக்க கூடாது. சிரிக்கப்படாது. சத்தம் சிரிக்க கூடாதுன்னு சத்தம் இருங்கம்மா. ஐயாவும் அவங்க பேசுறது நீங்க சிரிக்க கூடாது. மக்களே நிலையறிந்து நிலையில் குணமறிந்தேன். நின்று தடுமாறும் காலமாச்சு. அத்தனையும் மோசமாச்சு. அறகுற வாழ்வாச்சு. சாக நினைத்ததுண்டு. அதிலே சங்கடமோ அதிகம் உண்டு. எவ்வளவு சரியா? எந்த ஊர்? அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது.
கேட்ட பிறகு இதுல எத்தனை லட்சம் இருக்கோ பூரா உனக்கு தான் அப்படித்தானே பேசுறே போ 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 நன்றி மறவாதே நான் பெரிதென்று எண்ணாதே சாதிக்க பிறந்தவனாய் இந்த சதாசிவன் நாராயணன் சாதி விட்டு சாதி காதலிக்காம யாரு வாங்க பையங்க இருக்காங்க வாங்க காதலிக்கு கல்யாணம் முடிக்கல காதலிக்கு வாங்க அதுக்கு என்ன இருக்கு ஜாதி கட்டிருக்கா கிழிச்சு முடியும் என்ன என் பொண்ணு மலையாளத்துக்கு கேரளா கரியா கிழிச்சு முடியும் அவருக்கு தமிழே தெரியாது கட்டி வச்சு மாரடிச்சுட்டு இருக்கீங்க சொல்லு பிள்ளை காதலிக்க அந்த பிள்ளை சம்மதமா இப்ப அந்த பிள்ளை நடத்தி வைக்கணுமோ நடத்தி வைக்க சரி இன்னைக்கு எப்படி காதலிக்கணும் இது கடைசி வரைக்கும் இப்படியே காதலிச்சுட்டு போகணும் இந்த வாழ்க்கை வந்து காதலாவே இருக்கணும் இந்த வாழ்க்கை வந்து காதலா இருக்கணும் காதலா இருந்தா அந்த வாழ்க்கை சுவைக்கிறதுக்கு அருமையா இருக்கும் தித்திக்காது உங்களுக்கு கசப்பு வராது ஒரு இடையில ஒரு வருஷம் கழிச்சுட்டு ஒரு குழந்தை பெற்ற பிறகு நீ உன் ஜாதியை புத்தியை காமிச்சிட்ட நீ உன் ஜாதியை புத்தியை காமிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது அது என்ன வேலை பாக்கு என்னடா பரவாயில்ல நீங்க வேலை பாக்கு அது மெடிக்கலுக்கு ரெண்டு சரிதானே என்ன சரிதானையா ஒரு ஆள் டெய்லர்னா ஒரு ஆள் துணி கடை வச்சாதான் ரெண்டும் ஒத்து போவோம் இன்னும் வாழ்க்கையில் ஒத்து போகாது சரி எப்ப முடிச்சுதானோ 5 மாசத்துல முடிக்கணுமோ இல்ல அது முடியாது அது எப்படி முடியும் உடனே கல்யாணம் உடனே சொல்ல எப்படி ஒரு 2 மாதம் டைம் கொடுத்தா முடிக்க முடியும் அதான முறை சரி அப்ப ஆணி மாசம் முடிச்சு தருவோம் அப்ப முதல் கவர் கொடுப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு கவர் கொடுப்பாங்களா அதுல 3 கவர் கொண்டு 5000 கொடுத்துருவோம் பேச்சு மாறக்கூடாது இவரு வெறும் நல்லவர் தான் ஆனா சிலர் வந்து புத்தி இல்லாம செஞ்சு போடுவாரு 3 கவர் ஒப்படைச்சிடணும் ஆணி மாசம் முடிச்சுட்டாரு ஆமா அது 100 ரூபா செஞ்சு 10 ரூபா செஞ்சு 3 கவர் முத வரக்கூடிய கவர் ஐயாவுக்கு அது எவ்வளவு இருந்தாலும் சரி சரியா ஒரு முடிச்சு ஆணி மாசம் முடிப்போம் மண்ணளப்பேன் மனையளப்பேன் மனையிலும் நான் இருப்பேன் நீதி தவறாதே ஆளு போங்க சாப்பிட்டு தான் போனா நீதி தவறாதே நீதிமான் ஜாதியாவில் இந்த கோயிலை கேட்டுக்கிட்டு வந்தது யாரு விசாரிச்சு வந்தது யாரு இந்த கோயிலை விசாரிக்கிறோமாயா ஒரு தெங்காசி பெரிய கோயிலை விசாரிக்கலாம் இல்ல திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை விசாரிக்கலாம் இந்த கோயிலை விசாரிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இந்த ஊரு அது எனக்கு தெரியாது என்ன கேட்க போறீங்க கோவிலுக்கு நச்சையுண்டு அதிலே குறைவு உண்டு இந்த கோயில் நேர்ந்து வச்சிருக்கீங்க கிடாய் விட்டது மாவளத்துக்கு நேர்ந்திருக்கலாம் எந்த கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு என்ன கிடாய் விட்ட போறிய ராமர் கோயிலுக்கா வடக்கு உள்ள கொண்டு போடணும் ராமர் கோயிலுக்கு வந்து கிடாய் வெட்டி நல்ல இந்த கறி மசாலா கிராம்பு பட்டெல்லாம் நல்ல சக்கரம் பிரிச்சிடும் அதானே கேட்க தெரிஞ்சிடும் குடும்பத்தை கொடுங்க கிராம்பு பட்டே நல்லா மணக்கணும் என்ன அது அடுப்பு தூர ஒன்று கூட்டக்கூடாது ராமர் கோயிலுக்கு முன்னாடி அடுப்பு போட்டு ராமபெருமா ஏத்துக்கணும் அந்த கறியை பூரா உள்ள புகை பூரா உள்ள தள்ளி விட்டுறேன் சொல்லுங்க சொல்லுமா வேற எந்த கோயில இருந்திருக்க என்ன நடந்திருக்க காளியம்மனுக்கு இது யாரையா ஜீவா கோயில சும்மா கட்ட முடியுமாயா
நீங்க கட்ட முடியுமா? நீங்க இப்ப இலைய போட்டு சோறு ஓடி கோயில் கட்டி கொடுக்க முடியுமா உங்களுக்கு? கெட்டி இருக்கு அது கோபுரம் வைக்கப்படாது அப்படி கோயிலுக்கு கோபுரம் இல்லாம முட்டை வேற கோரம் வைக்கணுமா? இவர் இந்த கட்டமனுக்குள்ளே கிடந்து காலகாலம் வெட்டிட்டு இருக்காரு. வரக்கூடிய ஆள்கிட்ட ஒரு கோயிலை கட்டியா ஒரு குழந்தை கட்டி சொல்ல வேண்டாமா? எத்தனை கோபுரம் போட போறீங்க? 3, 5, 7, 11 சொல்லி தங்க கையெழுத்து போட்டு அவர் ஏற்றி எழுதி வச்சுக்குவாரு. ஏத்தங்க இப்ப இவங்களால முடிஞ்சாலும் செய்வாங்க. இப்ப பாரு இலைய போட்டுட்டு போய் ஆளுக்கு முன்ன போய் இலையில உட்காந்துருவாங்க. அவங்களால முடிஞ்சது. நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. 2 பேரும் 1 மாசம் சம்பளத்தை வச்சு 2 வருஷத்துக்கு செஞ்சிருக்கோம். எப்பமா என் பையங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே இல்ல அது எப்ப அம்மா சொல்லுச்சு? அம்மா வேலை கிடைக்கும் தெரியுமா? எப்போ கிடைக்கும் தெரிஞ்சுங்க. வேலை கிடைக்கும் 2 மாசத்துல வேலை கிடைக்கும் சொல்லிடுதோ. சரி எதுக்கு வேலையை பண்ணிக்கிட்டு இவத்தை தேடி வேலையே இல்லைங்க. அம்மா சொல்லியாச்சு 2 மாசத்துக்கு வேலை வாங்கி தரணும்னு சொல்லியாச்சு. சீலை அடிச்சாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. வேற வேலைக்கு வேலை எடுத்து இவத்தை வருவானு கேட்க சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது, அவர்கிட்ட கேட்போம். அங்க அம்மாட்ட கேட்டாச்சு, ராமத்தையும் கேட்டாச்சு. அவங்க 2 மாசத்துல வேலை வாங்கி தரட்டாங்க. அந்த 2 மாசம் பொறுத்திருப்போமே. இது பங்குனி, சித்திரை, வைகாசி வரைக்கும் பொறுத்திருப்போமே. வேலை கிடைக்கட்டுமே. இவர்கிட்ட வந்தா ஐயா கிட்ட வந்தா ஐயா எங்களை காப்பாற்றணும் தான் கும்பிடணும் தவிர நான் ஒரு ஆக்கங்கிட்ட சாமியை கும்பிட்டு வரேன் இதை காப்பாற்ற சொல்லக்கூடாது. இவன்கிட்ட வந்தாச்சுன்னா ஐயா இதை காப்பாத்திடும், வேற யாரும் எனக்கு கிடையாது, நீதான் காப்பாற்றணும் அப்படி விழுந்துடணும். சரியா? அப்படிதான் ஐயா சீரடிப்பாரு, அடிக்க மாட்டாரு. எல்லாரும் கோவம் இருந்து சாமியார் போய் எல்லாத்தையும் அடைக்கப்படி பேசான்னு சொல்லி அப்படித்தானே வரணும். தப்பு இல்லை, வந்து கேட்கவங்க வந்து கேளுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி மாசம் வாங்கிட்டார். கோயிலுக்கு வேற கிடாயெல்லாம் வெட்டக்கூடாது. சரியா? அந்த கிடாய் குளத்துக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க மக்கள் சாப்பிட்டு போட்டோம். என்ன ஆனி மாசம் வாங்கி தருவோம். எப்ப சொன்னோம்? சித்திர மாசையிலே செழிக்க மழை பெய்ய. 3 லட்சம் ரூபாய் பிரச்சனை ஓய மாட்டேங்க. யாரு கேளுங்கயா? 3 லட்சம் முடிச்சுட்டு இருக்காரு. 3 பேர் சேர்ந்து வந்துக்கலாம். 3 பேர் சேர்ந்து வந்துக்கலாம். வரும்போது 3 பேர் சேர்ந்து வந்துக்கலாம். வாங்க உடம்புக்காரு மாறி மாறி வராங்க. வீட்டில் வச்சிருக்காங்க. எங்க வச்சாங்க வேற ஆள் பணம் யார் பணம் பார்த்தாலும் நீங்க வச்சிருக்கதை கேட்கறாங்க. சத்தம் போடுவாங்க. அதான் என்னன்ட்டு கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. வேற ஆட்டோன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. சொல்லக்கூடாது. நீங்க எது போலீஸ் போய் அடுத்த பேர் வந்தா போயிட்டா போனா போயிட்டு போகுது. அந்த பேர் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ரூபா கிடையாது. அடுத்து 1 ரூபா கலாணி போய் வரா, கலாண்டு போறான். நம்ம இதுக்கு அடுத்த ஒன்று போய் அவங்கிட்ட 2 ரூபா கலாட்டின்னு சொல்லுவோம். அடுத்த 1 ரூபா கலாண்டு போய் சொல்ல விட்டுற வேண்டியானே. போட்டுமா போட்டுமா இந்தூர் என்ன கேட்க போறியா? உயிருக்கு உசலாச்சு, உடலுக்குள்ளே துன்பமாச்சு, ஆகாத நோயாச்சு, அத்தனையும் குற்றமாச்சு. என்ன
நானும் தான் சாமியாடு தான் ஆட வைக்காரு. 2 நேரம் அட்டாக்கு வந்தாச்சு. இன்னும் 1 நேரம் வந்து போயிடுது. கொரோனாவோட 2 நேரம் வந்து போயிடுது. ஒரே நேரம் இருக்கு. அது எப்போ வேணாலும் வரல, இப்போ வேணாலும் வரல, சாத்தி வரலாம், இல்லை நாளைக்கு காலையில் வரலாம். அது விதிய மரியாதை எனக்கு தெரியாது. இதுக்கு அடுத்தது என்ன கேட்க போற சொல்லு. அப்படி கேட்கியோ உன் வீட்டை குத்தோட கலத்தி போட்டுக்கியோ குத்தோளுக்கு அந்த விளக்கு கொண்டு வந்து கூட நான் சொல்லுவேன். கலத்தி போட்டுக்கல சும்மா தானே கிடக்கு. அந்த குத்து விளக்க கொண்டு வந்து பெரிய வச்ச கூட பாய்க்கு கதையை ஓடி சொல்லுவேன். என்ன செய்ய கலத்தி போட்டு ஒரு கலத்தி போட்டு விளக்கு தான் வேணும். அது சின்ன விளக்கு ஏத்தாங்க. இடம் கூட கூட இருக்குதாங்க. 200 ரூபா கூட கூட இருக்கு. என்ன செய்ய போற இடம் வச்சு பார்க்க முடியா பார்த்துக்கோ. அது 200 ரூபா குறை இருக்கும். அந்த விளக்கு திட்டுவா. ஊருக்கு மேல் திசையில் ஓடும் நரிக்கரையும் நானே கண்டேன். அதிலே அரச மரம் ஒன்று கண்டேன். இருக்கா மக்களே பூமியார் வந்த துன்பம் இருபுறம் இடமும் உண்டு. அதிலே இடைகூறு ஒன்று உண்டு. கை மாறும் கணக்காட்சி கொஞ்சம் கை மாறும் தொழிலாலே கரும சங்கடமோ அதிகமாச்சு. வேற என்ன கேட்கணும் சொல்லுங்க. சொல்லியாச்சு. சொல்லிருங்க. செய்தி சொல்லியாச்சு. அவர் எழுதி நான் கேட்க மாட்டேன். அவர் கரெக்டா இந்த சுருக்கு அங்க போட்டு பாரு, கயிறுங்க வச்சு பாரு, படத்துக்கு இழுத்து விடுவாரு. அதுதான் கேட்கு. என்னக்குன்னு சொல்லுங்க. அவர் கேட்காரு. அது தேவையில்ல விளக்கு. வீட்டுல இருந்து விளக்கு கலத்தி போடலாமா? ஒரு வீட்டுல இவர் பெண்ணு தானம்மா. திருவிளக்கு நிற விளக்கு வந்து நீ கலத்தி போடலாமா? போடலாமான்னு தான் கேட்க. எதுக்கு குத்து விளக்கு முன்னாடி பொண்ணு அழைச்சு குத்து விளக்கு சொல்லி போக முன்னாடி எதுக்கு சொல்றாங்க சொல்லு. இவரு வந்து யாரு குடிக்கணும் அவ்வளவுதானே. குடிக்கணுமா குடும்பம் வேணுமா? ஒண்ணுதானே கிடைக்கும். குடும்பம் வேணுமா குடி வேணுமா? உங்க வீட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? உடம்பு சரியில்லை போயிருக்கா? குடிக்கிறனால போயிருக்கா? அந்த அம்மாவுக்கு எந்த ஊரு? போய் எத்தனை நாள் ஆச்சு? அப்படியா? சரி எந்திரியும். பாக்கி பூரா நாளைக்கு தான் கணக்கு முடிஞ்சு. எந்திரியும். உங்க பேர் என்ன பேரு? என்ன வேலை பாக்கியாரு? என்ன வியாபாரம்? சரி இந்த தாடி முடிய போற பிச்சை எடுத்துட்டு போய் குடிக்கலாம். பிடிக்கும் போகும். இந்த தாடி முடிய பிடிமையா? தாடி முடிய பிடிச்சி பூரா முடிய பிச்சுட்டு போய் குடிக்கலாம். தாடியை பிடிச்சி பிய்யா பூரா தாடியும் நெஞ்சியல் குறையும். அமுக்கும் பின்னாடி இப்படி நம்ம கூட யாரும் சப்போர்ட் கால்னா கூப்பிடும். நம்ம கூட யாரும் சப்போர்ட் கால்னா கூப்பிடும். வயசு பையன் தான் கூப்பிடும். கூட யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு நெஞ்சா போட
ஆமாங்க. பையன் இருக்கானம்மா கூட ஒரு பையன் கேட்டதுக்கு பதிலா நீ சொல்ல போறீரா குடிக்க போறீரா இதையும் ஏந்தியா, ஏந்தியா. ஓ, ஏந்தியா. எந்திரிச்சாலும் சொல்ல முடியும் உட்காரக்கூடாது உண்மை சொல்லுங்க அவர் கட்டுப்பட மாட்டாரு உண்மை சொல்லுங்க அவர் கட்டுப்பட முடிய ஆளு இவரு கிடையாது ஆனா அந்த ஆக்கு கிட்ட போய் ஓட்டு இருக்க கோயில் கட்டுப்படும் இவர் கட்டுப்பட மாட்டாரு சரியா ஒண்ணு வாழ்க்கை வேணும் இல்ல குடும்பம் வேணும் அப்ப அமுக்குவோம் அமுதியா. விடக்கூடாது விடக்கூடாது விடாம அமுக்கணும் அமுக்கையா, லேசா. அமுக்கிட்டே இருக்கணும் அவர் சொன்னா வரணும் கொசு பிடிக்க சொல்ல ஆடி பார்த்து விட்டு பிச்சு ஒண்ணு உயிரை காப்பாத்துன்னு சொல்லு சரியா இல்ல காப்பாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லு ஒரே அமுக்கு எவ்வளவு அமுக்குனா அமுக்கு பயப்படாத ஐயா, சொல்லவா, சரி. ஏந்தியா, ஏந்து. ஐயா, 2 போடு போடுங்கய்யா. ஆமா நீங்க காலை சொல்ல வேண்டியதானம்மா. பெரிய ஆளு தானே. ஐயா வருத்தப்படக்கூடாது இவரு எதி அம்போவதி பிரம்மச்சாரி முடிவதான் எந்த நேரம் நம்ம பிறகு வாங்கணும். இப்ப கணக்கு முடிய சாப்பாடு முடிஞ்ச பிறகு சாப்பாடு முடிஞ்ச பிறகு நீ பால் கொடுத்து வளர்த்தியா பிராந்தி கொடுத்து வளர்த்தியா உன் பிள்ளைய எவ்வளவு குடி பாரு ஒரு ஆளுக்கு ஏய் வாங்க ஐயா பெரிய ஒரு குடியார் இருக்காரு வாங்க இவனோட பெரிய குடியார் இருக்காரு வாங்க இருக்கையில ஒரு பெரிய குடியார் இருக்காரு வாங்க ஏ வாங்க வெக்கப்படாது வாங்க இருக்கையில பெரிய குடியார் வாங்க ஆள் இருக்கான் இருக்கையில ஒரு பெரிய குடியார் இருக்கான் வாங்க இருக்கு இருக்கு ஆள் இருக்கான் வெக்கப்படாம வாங்க பெரிய குடியாரு வெளியில ஓடியாரோ வருது வருது அவருக்கு இருக்குன்னா சரியா இருக்கும். இந்த பக்கம் வாங்கிட்டு கிட்ட போங்க ஐயா கிட்ட போங்க இதா எவ்வளவு குடிப்பீரு 3 கோட்டு இவரு எவ்வளவு குடிக்காரு 2 கோட்டு 2 கோட்டு எங்க 3 கோட்டு எங்க சொல்லு அவர் 3 கோட்டு குடிக்காரு கெம்பீரமா இருக்காரு இவர் 2 கோட்டு குடிக்காரு சொல்லு நடக்காரு என்ன சாப்பாடு இல்லையா கோயில்ல சாப்பாடு கொடுங்க எந்த ஊரு அது எனக்கு தெரியாது இது விட்டமாங்க உன் மாப்பிள்ள பிடிக்க நீ சம்மதமாமா என்ன செய்ய போறிய எந்த ஊரு அது எங்க இருக்கு அது எனக்கு தெரியாது. என்ன செய்யணும் விழுந்து கும்பிடுதோம் விழுந்து போங்க அதான் போட்டுருக்காரு பயப்படாத ஒண்ணும் இல்லை அங்க டிவி பதிஞ்சிட்டு இருக்காங்க இருங்க போட்டு போட்டு போய் இருங்க போய் இருங்க நீ இருக்கல அது பக்கத்துல ஐயா கோயிலுக்கு தெரியுமா தெரியாதா அங்க போவியா சாமி தோப்புக்கா அங்க எப்ப போவிய எப்ப போவேன்னு கேட்டேன் எப்போ திருவிழா எந்த கிழமை வந்துச்சு திங்கக்கிழமை சாமி வேற எந்த போய் கோயிலுக்கு போவிய வேற 2 கோயிலும் உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் சாமி தோப்பு பாய்க்குள்ள கோயில் தெரியாது ஏன் பிடிச்சு கூட்டு போறோம் எங்குள்ள ஆளு சுருளா
ஊர் பேரா அந்த கூட்டிட்டு போற ஆளு அடுத்த வாரம் கூட்டிட்டு வரவே சொல்றேன் அவருக்கு போய் சொல்லு விட்டுருக்காத அடுத்த வாரமா வரும் ஐயா வச்சுக்கோ என்ன கடைசியில் ஒருவதிதான் கடலுக்குள்ளே இருக்கும் மக்கா துலங்க பதியதுதான் துபரையும் பதியாச்சு ஏமா ஒண்ணு அழுதுகிட்டே வந்துச்சா கோயிலுக்கு யாரு கோயிலுக்கு அழுதுகிட்டே வந்து யாருமா ஏமா அழுதுட்டு வந்த ஒரு கிளாஸ் உனக்கு என்ன வேணும் நீங்க மூத்தவளா 200 சர்டிஃபிகேட் இல்லையா என்ன சொல்லுவாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எந்த ஊர் உங்க வாரி சர்டிஃபிகேட் இருக்கா சரி யார் மாற்ற முடியாது சொன்ன யாரு இப்படி சட்டம் கிடையாது சர்டிஃபிகேட் எல்லா பேர் இருக்குல்ல சர்டிஃபிகேட் எல்லா பேர் இருக்குல்ல தாலுகா ஆபீஸ்ல ஒன்று கொடுத்தியா என்ன சொன்னாங்க யாரு மாத்த முடியாத நாட்டை மாத்துதான் உலகத்தை மாத்த பேரை மாத்த முடியாதா 6 மாசம் கணக்கு 8 மாசம் கணக்கு கொடுத்த நாள் என்னாச்சு 2 மாசம் தான் ஆச்சு மொத்தம் 6 மாசம் கணக்கு சரியா வையாச்சு கொடுத்தாச்சு 6 மாசம் ஆகும் பொறுமையாரு ஐயா வாங்கி தருவார் படிப்போ